Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 12th 5th chapter analytical geometry அதில் exercise 5.4 8th sum. இது ரொம்ப முக்கியமான sum. இப்போ பாருங்க, if the normal at the point T1, அதாவது T1 இடத்துல நாம வரைகிற நார்மல் எதுக்கு? பரபோலாவுக்கு. On the parabola y squared equal to 4ax, meet the parabola again at the point T2, then prove that T2 equal to minus of T1 plus 2T1, அதாவது 2 by T1. நல்ல ஒண்ணும் இல்லை, இந்த பரபோலாவுக்கு T1 இடத்துல நாம வரைகிற நார்மல் again பரபோலாவை T2 இடத்துல மீட் பண்ணுதான். புரியுதா? அப்ப நம்ம இது ப்ரூவ் பண்ணணும். இப்படி கொடுத்துட்டாவே நம்ம கையில ஒரு மார்க் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பரபோலாவுக்கு T1 இடத்துல நார்மலா கண்டுபிடிக்கணும். அந்த நார்மல் எது வழியா போகுது? T2ங்கிற பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வழியா போகுது. போட்டோமாவே இது ஆன்சர் வந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் நார்மல் வேணும் அப்படின்னாக்கன்னு ஒவ்வொன்றும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த ஹிண்ட்ஸை பயன்படுத்தி டேஞ்சன்ட் போடலாம். அதுல இருந்து நார்மல் போட்டுக்கலாம். இப்போ y squared equal to 4ax, அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன வரும்? ஹிண்ட்ஸ் பயன்படுத்தி y squared y1 ரீப்ளேஸ் பண்ணலாம். 4a அப்படியே இருக்கும். இந்த x என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? 1/2 x plus x1. புரியுதா தங்கம்? ஹிண்ட்ஸ் 5 ஹிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? y squared y1 ரீப்ளேஸ் ஆகும். 4a into x 1/2 x plus x1 ரீப்ளேஸ் ஆகும். 2க்கும் 4க்கும் அடிச்சா 2. அப்ப y1 ஈக்குவல் டு இந்த 2a எடுத்து உள்ள பெருக்கினீங்கன்னா 2ax plus 2ax1. இந்த 2ax டேர்ம் இந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ y1 minus 2ax equal to 2ax1. புரியுதா தங்கம்? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அட் T1 போட போறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கோஎஃபிஷியன்ட் இடம் மாறும், நடுவாண்ட குறி மாறும். அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் 2a இருக்கா, அது yக்கு போயிடும். yக்கு பக்கத்துல y1 வந்து xக்கு வந்துடும். அப்ப 2ay plus xy1 equal to இது இந்த சைடு k வந்து ஜஸ்ட் இது அப்படியே 2ay1 plus x1y1. இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ yக்கு பதிலா y1 போடு, xக்கு பதிலா x1 போடு, அவ்வளவுதான். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். ஹிண்ட்ஸை பயன்படுத்தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போட்டுக்கிற. அப்புறம் எக்ஸ் டேர்ம் அந்த சைடு கொண்டு போய்க்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் வேணும்னா கோஎஃபிஷியன்ட் இடத்த மாத்தி குறிய மாத்தி இதை தூக்கிட்டு கேன்னு போடுவோம் இல்லையா? அந்த கே என்ன வரும்? ஜஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒய்க்கு பதிலாக y1 எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டீங்கன்னா அதுதான் கே. அப்போ இங்கே பாருதா, கோஎஃபிஷியன்ட் 2a ஒய்க்கு போயிடும். இங்கே ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் y1 வந்து எக்ஸு கிட்ட வந்துடும். அப்போ 2ay பிளஸ் xy1 புரியுதா தங்க ஈக்குவல் டு இந்த சைடு என்னவோ அதே தான் இங்க. அப்போ 2a ஒய்க்கு பதிலாக y1 பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக x1 y1. இப்போ நம்ம அடுத்து T1ல தானே வேணும். T1ங்கிற பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன? a(t1 squared, 2a(t1). அப்ப இது x1 இது y1. அப்ப 2ay அப்படியே தக்கன்னு xyக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, y1 x1க்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். புரியுதா? அப்ப 2ay பிளஸ் x y1க்கு பதிலா 2a(t1) ஈக்குவல் டு 2a இன்ட்டு y1க்கு பதிலாக பாரு 2a(t1) பிளஸ் x1க்கு பதிலாக a(t1 squared), y1க்கு பதிலாக 2a(t1). புரியுதா தங்க? ஒண்ணுமே இல்லடா, ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போடு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், கோஎஃபிஷியன்ட் இடத்த மாத்தி குறிய மாத்து. இந்த பக்கம் என்ன வருதோ அந்த பக்கம் பாரு. இதே தான் இங்க ஒய்க்கு பதிலாக y1 எக்ஸுக்கு பதிலாக x1 போட்டீங்கன்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இதுல x1க்கு பதிலா x1 y1 இருந்தா பாயிண்ட் x1 y1க்கு தான் பிரதிடணும், xyக்கு பிரதிடக்கூடாது. அப்ப x1க்கு பதிலா
ஏ டி ஒன் ஸ்கொயர்டு போடு, ஒய் ஒனுக்கு பதிலாக 2a t1 போடு. இவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல எல்லாத்துலயும் வேற 2a இருக்கு. 2aவை கேன்சல் பண்ணிடு, 2aவால டிவைட் பண்ணிடு. அப்ப இங்க மீதி என்ன இருக்கும்? y இருக்குமா சாமி? பிளஸ் இங்க 2a போச்சுன்னா எக்ஸ் t1 ஈக்குவல் டு இங்க 2a போச்சுன்னா 2a t1 பிளஸ் இந்த 2a போச்சுன்னா a t1 கியூப், இங்க பாரு t1 ஸ்கொயர்டு, இங்க t1. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அட் t1. இதுவரையும் நீ போட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நான் சொல்றது புரியுதா தங்கம்? இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போடு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போடு, t1 இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போடு. இட் மீட் இது எது வழியா போகுதா? t2 வழியா. அப்ப a t2 ஸ்கொயர்டு கமா 2a t2. புரியுதா? இந்த நார்மல் எகைன் பெரபோலாவை இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அப்ப இது மீட் பண்ணுது அப்படின்னாலும் பாசஸ் த்ரூனாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த பாயிண்ட் இந்த நார்மல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்ப எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும், இங்க பேர் இங்க x1 y1 இல்ல, இங்க x1 y1 இருந்தா x1 y1க்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x1 y1 இல்லைன்னா xyக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப yக்கு பதிலா 2a t2 பிளஸ் எக்ஸுக்கு பதிலா a t2 ஸ்கொயர் இன்ட்டு t1 ஈக்குவல் டு இது அப்படியே 2a t1 பிளஸ் a t1 கியூப். புரியுதா தங்கம்? இது போட்டீங்கன்னா இன்னொரு மார்க் உனக்கு கிடைச்சிரும். இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் போட்டினாவும் ஒரு மார்க், 3 மார்க் வந்துடும். இப்போ இதுல பார், காமனா என்ன இருக்கு? எல்லாத்துலயும் a இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ஏவால டிவைட் பண்ணிட்டோம்னா இங்க இதுல a போச்சுன்னா 2t2, இங்க a போச்சுன்னா t2 ஸ்கொயர்டு t1 ஈக்குவல் டு இதுல a போச்சுன்னா 2t1 பிளஸ் இங்க a போச்சுன்னா t1 கியூப். இப்ப 2 இருக்கிற டேர்ம் ஒரு பக்கம். அப்ப இந்த 2t2 அந்த சைடு கொண்டாந்துரு, t1 கியூபை இந்த சைடு கொண்டாந்துரு. அப்ப இது இங்கேயே தான் இருக்கும். அப்ப t2 ஸ்கொயர் t1 இது இந்தாண்ட வந்தா தங்கம் மைனஸ் t1 கியூபு ஈக்குவல் டு இது 2t1 மைனஸ் 2t2. புரியுதா சாமி? இந்த 2t1 இங்கே தான் இருக்கு, இந்த t2 ஸ்கொயர்டு t1 இங்கே தான் இருக்கு. இதை இந்த சைடு 2t2 இந்த சைடு கொண்டு வந்துட்டு t1 கியூபை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்ப இதுல இருந்து காமனா t1 வெளியில எடுத்துடலாம். இப்ப t1 வெளியில எடுத்தா t2 ஸ்கொயர் மைனஸ் இதுல ஒரு t1 எடுத்தா t1 ஸ்கொயர். இதுல இருந்து 2 வெளியில எடுத்துட்டா t1 மைனஸ் t2. இது பேர் a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு ஃபார்ம்ல இருக்கா? அப்ப 1 பிளஸ் 1 மைனஸ்ல பிரிச்சு எழுதுவோம். அப்ப therefore நமக்கு t1 இன்ட்டு t2 பிளஸ் t1 அப்புறம் t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு t1 மைனஸ் t2. இப்ப இந்த t1 மைனஸ் t2க்கும் t2 மைனஸ் t1க்கும் அடிக்கலாம். அடிச்சா இங்க மைனஸ் வந்துடும். எப்படி அப்படின்னா இங்க பாரு, இது t1 மைனஸ் t2, இங்க t2 மைனஸ் t1. குறி மாறி போயிருக்கா? அதனால இதுவும் இதை அடிச்சோம்னா இங்க என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள இருந்து, புரியுத நான் சொல்றது? மைனஸை வெளியில எடுத்தா தானே t1 மைனஸ் t2ன்னு வரும். அப்ப இதையும் இதை அடிக்கும் போது மைனஸ். அப்ப மைனஸ், புரியுதா தங்கம்? t1 இன்ட்டு t2 பிளஸ் t1 ஈக்குவல் டு 2. அப்ப மல்டிப்ளா இருக்கிற மைனஸ் t1 இந்தாண்ட வந்தா டிவைடு. அப்ப மைனஸ் 2 பை t1 பிளஸ் t1 இந்தாண்ட வந்தா மைனஸ் t1. அப்ப மைனஸை காமனா எடுத்துட்டு நம்ம ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது 5 மார்க்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணு நீ செம பிரில்லியண்டா இருந்தா டக்குன்னு உனக்கு இது ஞாபகம் இருந்தா இது கூட நீ அப்படியே போட்டுக்கலாம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அட் t1 அப்படின்னு இது உனக்கு தெரிஞ்சதுன்னா இப்படியே போட்டுக்கலாம். அப்ப இட் மீட் அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு அப்படியே வந்துடும். இது உனக்கு புரியல, இது மெமரியில வச்சுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் இத்தனை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போடு, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் போடு, அதுல t1ங்கிற பாயிண்ட பிரதியிடு. அவ்வளவுதான். ஹிண்ட்ஸை பயன்படுத்தி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் போடுங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் வேணும்னா கோஎபிசியன்ட் இடத்த மாத்தணும், குறிய மாத்தணும். அப்புறம் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கோ அதேதான் இங்க ஒய்க்கு பதிலா y1 ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலா x1. அடுத்து இதுல x1ம் y1க்கு பதிலா a t1 ஸ்கொயர்டும் 2a t1ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா 2a கேன்சல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இந்த நார்மல்
t2ங்கிற பாயிண்ட் at2 ஸ்கொயர்டு கம்மா 2at2 வழியா போகுது. அப்ப எக்ஸுக்கு பதிலா at2 ஸ்கொயர்டும் ஒய்க்கு பதிலா 2at2வும் பிரதியிட்ட அப்படின்னாவே உனக்கு ஆன்சரை அவனே கொடுத்துட்டான். புரியுதா? அப்ப ஏவோட டிவைட் பண்ணிக்கலாம். 2 வர டேர்ம் ஒரு பக்கம், 2 இல்லாத டேர்ம் ஒரு பக்கம். இதுல இருந்து t1 காமனா வெளியே எடுக்கலாம். இதுல இருந்து 2 காமனா வெளியில் எடுக்கிறான். இது a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுனா ஒன்னு a பிளஸ் பி, இன்னொன்னு a மைனஸ் பி பிரகாரம் பிரிக்க எழுதும் போது t2 பிளஸ் t1, t2 மைனஸ் t1. இப்ப பாரு, இது t1 மைனஸ் t2, இது t2 மைனஸ் t1. இதுக்கும் அடிச்சோம்னா இங்க முன்னாடி மைனஸ் வரும். அப்ப மல்டிபிளா இருக்கிற மைனஸ் t1 இந்தாண்ட வந்தா டிவைடு, அப்புறம் பிளஸ் t1 இந்தாண்ட வந்தா மைனஸ் t1. இவ்வளவுதான். புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.